ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை பாரதியும் பார்க்குறதுக்காக லதா அங்கே வராங்க. அப்போ ஆதி லதா கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்கள் ரெண்டோருடைய கல்யாணத்தில் நானும் பாரதியும் இருக்குமே, அப்போ எனக்கு பாரதியை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே லதா கிட்டே ஏற்கனவே பாரதி சொல்லி வச்சுட்டாங்க போலுக்கு. அதனால் பாரதி விட்ட சொன்ன மாதிரிக்கே லதா சொல்லியிருந்தாங்க, இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. கேசவனோட ஃப்ரெண்டு நீங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு பாரதி, அதனால எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்களே தவிர மற்றபடி உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு லதா சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி சந்தோஷப்படுதாங்க. அப்போ உடனே ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு அதாவது என்னுடைய கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் அப்போ லதா சொல்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு ஒரு லவர் உண்டு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மித்ராவும் இது கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமா என்ன, இந்த லதா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி பார்க்குறாங்க, எதுக்காக லதா இந்த மாதிரிக்கு சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, தயவு செய்து சொல்லுங்கள் என்னுடைய லவர் யாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் லதா எதுவுமே சொல்லாமல் போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு லவர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த லவர் யார், அப்போ அவங்கள விட்டுட்டு நான் எதுக்காக நான் பிரிஞ்சேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ பாரதி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் பாரதி, உங்கள் ஃப்ரெண்டு லதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு லவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா, அந்த லவர் யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, இல்லை சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் அப்போ மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே, லதா ஆதி பாரதியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பாரதியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு விஷயத்த சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பாரதிக்கும் புரிய வருது, அதாவது எந்த அளவுக்கு மித்ரா பயத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ பாரதி கிட்ட ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு லதாவுக்கு இப்போமே நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பாரதி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆதி கேட்குற மாதிரிக்கு தெரியல. உடனே பார்த்தோம்னா பாரதி லதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஸ்பீக்கரில் போடுதாங்க. அப்போ லதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. லதாவும் நான் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லவும் என்ன பாரதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆதிக்கு ஒரு லவர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனேன்ல, அந்த லவர் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே லதா சொல்கிறதுக்காக வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, மித்ரா தான் அந்த லவர் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே ஆதி மித்ராவை பார்க்குறாங்க. ஆதி மித்ராவை பார்த்ததுமே மித்ராவுக்கும் ஒன்றும் புரியல, என்னது இந்த லதா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ பாரதி ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மித்ரா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ உடனே அவங்க ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க லதா கிட்ட, லதா உண்மையிலே நான் மித்ராவும் நானும் தான் லவ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ஆதி நீங்களும் பக்கத்தில் தான் இருக்கிறீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. ஆனாலும் ஆதி ஒரு குழப்பத்தோடைய தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது, அந்த லதா அதாவது ஒரு தெளிவாக அவங்க எதுவும் சொல்லலை, ஏதோ மறைச்ச மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஒரு குழப்பத்தோடய அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பாரதியை தான் காட்டுறாங்க. பாரதி கிட்ட மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நீங்கள் தான் லதா கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் சொல்ல சொன்னீங்களான்னு கேட்கும்போது உடனே பாரதியும் ஆமாம் எப்படி இருந்தாலும் சரி தான், ஆதி கண்டிப்பாக இப்படி கேட்பார்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் ஒரு பொய் சொன்னேன் அப்படிங்கவோ உடனே மித்ரா பாரதிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, பாரதி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோவச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன மித்ரா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆதி உங்ககிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாரு, நீங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாரதி மித்ராவை பார்க்குறாங்க. ஆமாம் பாரதி என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கப்பட்டவரை நான் ரொம்ப நெருக்கத்தோடு நான் இருந்திருந்தோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் உங்கள் மனசு என்ன கஷ்டப்படும், அதை நீங்கள் கொஞ்சம் உணருங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சியோடு அவங்க மித்ராவை பார்க்குறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி எனக்கு இது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆதித்யாவுக்கு அப்பாவாக நடிக்கிறதுக்கு ஆதி சொன்னார், அதுக்கு நான் சம்மதிச்சேன், ஆனால் இது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை விடையும் உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குது, இதை என்னால் எத்தனை நாள் தான் நான் சகிச்சு பார்த்துட்டு இருக்க முடியும், நான் ஆதிக்காக நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்குலாம் நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதை நானும் எவ்வளோ அதாவது மறைவான சொல்லிட்டேன், ஆனாலும் நீங்கள் தள்ளி தள்ளி போனாலும் ஆதி உங்ககிட்ட நெருக்கமாக வந்துட்டுருக்கிறாரு, இதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் உடனே
பாரதி வந்து சொல்கிறாங்க, மித்ரா நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, நான் அந்த வீட்டை விட்டே நான் போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, ஆதித்யாவுக்கு உடம்பு நல்லாகிற வரைக்கும் ஆதி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல. சரி நான் வேணா ஆதித்யாவை அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு என்ன போயிருட்டுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ரா சொல்கிறாங்க, இல்லை பாரதி கண்டிப்பாக நீங்கள் அப்படி போகணுன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் ஆதி வந்து விடமாட்டார் அப்படிங்கவும், அப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஆதி உங்கள் பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் வந்து அவர் விட்டு ஒதுங்கி போங்க, நீங்கள் அவரை வெறுக்கிற மாதிரிக்கு நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசுங்க, முகம் கொடுத்து பேசாதீங்க, அப்படிலாம் நீங்கள் பண்ணினாதான் அவர் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பாரதியும் மித்ரா சொல்கிறத கேட்டுட்டு சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பாரதியோட பாட்டியும் அம்மாவும் இது ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பாரதியோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மித்ராவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆதி கூட என் பேத்தி பாரதி பேசக்கூடாதுன்னு இவ சொல்லுவா, இவ இப்படி சொல்கிறதுக்கு செய்யலாம், அதுவும் வந்து ஒரு புருஷன் முன்னாடியே பிரித்து வச்சிருக்கிறா, அப்படி இருக்கும்போது இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னமோ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனை என் பேத்தி வந்து அவள் கூட இருக்கிற மாதிரிக்கெல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறா. உண்மையை சொல்லப்போனால் பாரதியோட கணவர் தான் ஆதி, அவனுடைய புருஷனை இவ தான் தட்டி பறிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்படி இருந்தும் இவ எப்படிலாம் பேசிட்டு போகிறா, ஆனால் அந்த பாரதி ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாளோ தெரியல, அவளை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுக்கறதுக்கு இல்லாமல் இவன் என்னென்னா இப்படி அமைதியாக இருக்கிறனால தான் அவன் இந்த அளவுக்கு ஏறிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும், அப்போ வந்து பாரதியோட அம்மா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, இல்லை இவளை பாரு இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா மித்ராவை மிரட்டுறதுக்காக ஒரு ஃபோனில் வந்து அந்த நம்பர் வேறு நம்பர் புது நம்பர் போட்டு வச்சுருக்காங்களா, அதிலிருந்து பாட்டி வந்து மித்ராவை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மித்ரா வந்து பார்க்குறாங்க, ஆமாம் இது நேற்றைக்கு வந்த நம்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நேற்றைக்கு நம்மளை எப்படிலாம் சுத்த விட்டுச்சு, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மித்ராவும் வந்து ஃபோனை எடுக்காமல் இருக்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபோனை எடுக்காமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறாங்க. இப்போ மித்ரா வந்து அந்த ஃபோனை ஒளிஞ்சு நின்று அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுனீங்க, நேற்றுக்கு தான் நீங்கள் கேட்ட பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தோம்ல, இன்னைக்கு எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க அப்படிங்கவும், அப்போ பாரதியோட பாட்டி வந்து மித்ரா கிட்ட தன்னுடைய ஆட்டத்தை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க.